Hi TJs, welcome back to Tasty Junction. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Prestige Ender Pro 1000 watts mixer grinder தான் பார்க்க போறோம். And இந்த வீடியோல இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் and performance பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first இதோட மோட்டார் இதுல 1000 watts ball bearing மோட்டார் கொடுத்திருக்காங்க for faster grinding and better performance. And இதோட பில்ட் பாத்தீங்கன்னா SS ல பில்ட் பண்ணி அதை சுத்தி உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. And இதோட மோட்டார் performance பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பீட்ல வச்சு MTR ரன் பண்றப்ப உங்களுக்கு 18000 rpm வரைக்கும் கிடைக்கும். And speed 2 la உங்களுக்கு 19000 rpm and speed 3 la உங்களுக்கு 20000 rpm வரைக்கும் கிடைக்கும். and நீங்க வைப் பண்றப்ப உங்களுக்கு 20000 rpm வரைக்கும் கிடைக்கும் MTR ரன் பண்றப்ப. and இதுல பாத்தீங்கன்னா 6 ஜார்ஸ் கொடுத்திருக்காங்க and 6 அடிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம் நம்ம. so first adjustable slicing disc கொடுத்திருக்காங்க. so நீங்க வால்கட் சிப்ஸ் அதெல்லாம் ஸ்லைஸ் பண்றீங்க அப்படினா so இதோட சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். and next பாத்தீங்கன்னா உங்களுக்கு mincing and chopping tray கொடுத்திருக்காங்க. so vegetable chop பண்ணிக்கலாம் and மட்டன்ல நீங்க mincing பண்றதா இதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். and இது பாத்தீங்கன்னா reversible shredding disc. so நீங்க இந்த சைடு யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து அந்த பீட்ரூட் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்னதா வரும் and இங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் பெருசா சைஸ்ல கிடைக்கும். கேரட் பீட்ரூட் அதெல்லாம் நீங்க பண்ணலாம். and french fries க்கு நீங்க பொட்டேட்டோ கட் பண்றதுனா அதுக்கு வந்து நீங்க இந்த டிஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். and அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரஸ் ஜூஸர்க்கான ஒரு அடிஷனல் கொடுத்திருக்காங்க. and இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ்ல கீழே ஸ்டோர் ஆயிடும் and வெறும் அந்த எக்ஸ்ட்ராக்டான ஜூஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் ஜார்க்கு வரும். ஸோ சீட்ஸ்ல இதே ஸ்டோர் ஆயிடும், தனியாக ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. and அடுத்த அடிஷனல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டா நீடர். ஸோ நீங்கள் சப்பாத்திக்கு மாவுலாம் பிசைறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கொடுத்துருக்க ஜார்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிக்சர் கிட். ஸோ நீங்கள் இதில் கிரைண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடிஷனலாக ஒரு லிட் ஒன்று வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லை, இது வந்து பாலிகார்பனேட்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் அரைச்சி முடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். and இது பாத்தீங்கன்னா சட்னி ஜார். இதோட லிட் உங்களுக்கு வந்து பாலிகார்பனேட் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து SSC பில்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். and இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 350 ml கெபாசிட்டி இருக்கு. and இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கிரைண்டிங் ஜார். சோ நீங்க இத ட்ரையா ஏதாவது அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கெபாசிட்டி 750 ml கொடுத்திருக்காங்க. இதுவும் பாலிகார்பனேட் லிட் தான், கீழ போட்ட உடையது அந்த மாதிரி இருக்கும். and இது பாத்தீங்கன்னா blending and juicing jar. சோ இது வந்து இந்த சைவோட வரும். சோ நீங்க ஜூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அந்த டேப் மாதிரி இதுல வரும். and நீங்க இத ஜூஸ் பண்றீங்க அப்படினா நீங்க இந்த ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். and blend பண்றப்ப இந்த ஃபில்டர் இல்லாம வெறும் இத மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க blend பண்றப்ப அந்த ஃபில்டர் வந்து நீங்க வெளிய எடுத்துக்கலாம். சோ நீங்க இந்த ஃபில்டர் வச்சீங்க அப்படினா உங்களுக்கு அந்த பல்ப்லாம் தனியா செப்பரேட் ஆயிடும். வெறும் ஜூஸ் மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வெளிய கிடைக்கும். and இது பாத்தீங்கன்னா வெட் கிரைண்டிங் ஜார். சோ நீங்க மாவுலாம் அரைக்கிறீங்க அப்படினா மிக்ஸில இத யூஸ் பண்ணி நீங்க அரைச்சிக்கலாம். இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் கெபாசிட்டி இருக்கு. and ஃபைனலா இத கொடுத்திருக்க ஜார் பாத்தீங்கன்னா மல்டி யூட்டிலிட்டி ஜார். சோ நீங்க இத சொன்ன அடிஷனல்ஸ் எல்லாமே இந்த ஜார்ல தான் யூஸ் பண்ண முடியும். and அது போக இந்த குட்டியா ஒரு இது கொடுத்திருப்பாங்க. சோ இது இருந்தா நீங்க இந்த அடிஷனல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆகுது இந்த அடிஷனல்ஸ். and இதோட கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 2.5 லிட்டர் கெபாசிட்டி வரும். சோ ஃபைனலா இந்த ப்ராடக்ட்டோட பிரைசிங். இதோட பாக்ஸ் பிரைசிங் பாத்தீங்கன்னா 13995 ரூபாய். நம்ம ஸ்டோர்ல டிஸ்கவுண்ட் போக 9800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா கீழ தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். and இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.